அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போறாரு. அவர் பிஜேபியை விட்டு வெளியே அது இந்த நேரத்துல விஜய் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வருதுன்னா அதுக்கு என்ன ஒரு மூல காரணம்? மூலமுள்ள காரணம் இல்லை. திமுக மிரட்டி பல ஆயிரம் கோடி சுத்தி சேர்த்துட்டாரு. திமுகவே மிரட்டி சொத்து சேர்க்கிறாரு. அதனால பிஜேபி ஏற்றி விட்டான். அண்ணாமலை ஆரம்பிக்கிறது ஒரு பாஜக ஆதரவாளர்களால் தான் நிரப்பப்படுவார் இந்த கட்சி. அப்ப எப்படி தமிழ்நாட்டில் அது ஈடுபடும்? இப்போ திமுக ஓவர்டேக் பண்ண மாட்டார் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா? இல்லைங்க, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. அண்ணாமலை நம்பி எந்த தலித்துகளும் வரமாட்டாங்க. சரி, எந்த முஸ்லீமும் வரமாட்டாங்க. ஆனால் ஓபிசி வருவாங்க. இல்லை, ஓபிசி அது ஒரு புரட்சிகர சமூகம் அல்ல. நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். இவர் தாங்க நேர புத்தருக்கு அடுத்த அடையாள விருதானே சொல்லலாம். அது அவருக்கு பாஜக முகம் தான் அவருடைய முகம். சரி, நான் வெளிப்படையாக கேட்குறேன். அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணுவாரா? ரஜினிகாந்த் யாருக்கு? அவர் திமுக அடையாளம். விஜயோட கூட்டணி வைப்பாரா அண்ணாமலை, இல்லை தனிச்சு நிற்பாரா? விஜய்க்கு இப்போ யாரோட கூட்டணியும் தேவையில்லை. விஜய் எதிர்த்து அண்ணாமலை ஒரு 25 சீட் வாங்கினாருன்னா நீங்கள் சொல்லுகிறத யோசிக்கணும். அப்போ நாம் தமிழர் நீம் தமிழர் ஆயிடுச்சு. அது கழுத தேஞ்சு நாம் தமிழர் திமுகவை தாங்கி பிடிக்க போகுது. சரி, ஏன் சார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வீட்டுக்கு தாய்மாமா சீர் எடுத்துட்டு போனார்? காளிமுத்து அவருக்கு நட்பா? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது துர்கா தாய்மாமன் சீர். துர்கா தான் யார் அனுப்புது? அனிதா ராதாகிருஷ்ணன். நீங்கள் திமுகவோட கூட்டணி வந்துருங்க. விஜயை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான தலைவன் வேணும் திமுக. உதயநிதிக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கு. அண்ணன் திரும்பவும் நம்பினாங்க, போயிட்டு நடுத்தரோடு விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ எதிர்காலத்தில் இந்த இளைஞனை பாதுகாப்பதற்கு ஒரு வலுவான இயக்கமும் தலைவனும். என்ன காரணத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிற மாதிரி சீமானண்டம் போயிட்டு அங்கே சேர முடியும்? எப்படி போக முடியும்? பாசிபிலிட்டியே கிடையாது. திமுக வழிகத்தான் தான் கட்சியை தொடங்கி வச்சுதுன்றாரு நாம் தமிழ் கட்சியை. இல்லை, இப்போ அவர் திமுகவுடைய உதவியில் தான் இப்போ சமீப காலமாக அவர் கட்சியை நடத்துகிறார். சரி, பிராமணர்கள்லாம் எதிர்த்தா தானே சரி ஒரு கட்சியில் வந்தோம். யாரு? அண்ணாமலை தான். இல்லை, அதை பாஜகவே ரசிச்சுது. நல்லா வேலை செய்கிறாயா, பரபரப்பாக வேலை செய்கிறான், ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு ரசித்தாங்க. இவர் திமுகவோடு பி டீமாக மாறி சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் ஓபிஎஸுக்கும் வசூல் பண்ணி கொடுக்குற ஆளாக எடப்பாடிகிட்ட மோதக்கூடிய ஆளாக மாறின பிறகு தான் பாஜக ரசிக்கும். இதுதான் காரணம். நயனாகத்தில் மாற்ற போகிறாங்க மறுபடியும். அது இன்னும் 5 வருஷம் வந்துட்டு தான் இருக்கும். இன்னும் 5 வருஷம் தான் நீங்கள் அவள் மாற்றலைன்னா இரவோட இரவாக மாற்றிடுவாங்க. தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் முக்குளத்தூர் செல்வாக்கு வேணும். அதுக்கு நயினார் வேணும். இல்லை, ஒரு முக்குளத்தூருடைய செல்வாக்கான தலைவர் நயினா நாகேந்திரன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் என்ன அப்படின்னா, அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போறாரு. இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிப்பு வெளியாக போகுதுன்னு சொல்றாங்க. அண்ணாமலை பாஜகன்றதை விட மிக தீவிரமான மோடி ரசிகர், மோடியினுடைய பக்தர். அவர் பிஜேபியை விட்டு வெளியே அது இந்த நேரத்தில் விஜய் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வருதுன்னா அதுக்கு என்ன ஒரு மூல காரணம்? மூலமுள்ள காரணம் இல்லை. அது அவருக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்ந்துருச்சு. திமுக மிரட்டி பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துட்டாரு. திமுகவே மிரட்டி சொத்து சேர்க்கிறாரு. அதனால பிஜேபி ஏற்றி விட்டான். அதுல ஏன்னா திமுக எவன எல்லாத்துக்கும் பயந்துக்குவான். திமுக எல்லாத்துக்கும் பயந்துக்குவான். கருணாநிதியே இந்திரா காந்தி பயந்த காலத்துல தான் திமுக இருந்தது. அப்போ அதை சொத்தை பாதுகாக்கணும். இல்லை இந்தியா விட்டு தப்பி ஓட முடியாது. அதுக்கு ஒரு கட்சி தேவை. அந்த கட்சி தேசிய நீரோட்டத்தில் தான் அந்த கட்சி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கூட தேசிய நீரோட்டம் தான். தேசிய நீரோட்டம் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகும். அது தமிழ்நாட்டுக்கு செட் ஆகவே வேண்டாம். அவருக்கு செட் ஆகும். அவரை பாதுகாக்கும். இல்லை சார், அவரை இன்னைக்கும் பல இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அவர் பிஜேபியில் இருந்தால் கூட அவருடைய கருத்தில் ஆதரிக்கக்கூடிய பல இளைஞர்கள்லாம் இருக்காங்க. இப்போ வாஜ்பாய் சொன்னார்ல, கருணாநிதி ரைட் பர்சன் ராங் பார்ட்டி அப்படின்ற மாதிரி அண்ணாமலையே பல பேர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கட்சி தொடங்கினா அந்த கட்சி ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியை தமிழ்நாட்டில் உருவெடுக்கும் தானே. ஆல்ரெடி அவருக்கு மீடியாவுடைய சப்போர்ட்லாம் இருக்கு. அதாவதுங்க, தமிழ்நாட்டில் தேசியம் காலாவதி ஆகி போச்சு. ஆமாம், திராவிடம் காலாவதி ஆகி போச்சு. இங்கே ஒரே எதிர்பார்ப்பு தமிழ் தேசியம்தான், தமிழர்களுக்கான அடையாளம் தான். அதுதான் விஜய் இவ்வளோ பெரிய செல்வாக்கு. சீமான் ஆரம்பித்தது நாம் தமிழர், விஜய் ஆரம்பித்தது
தமிழக திராவிடங்கிற பேரே இல்லை. வேறே இல்லை. இப்போ அண்ணாமலை ஆரம்பிக்கிறது ஒரு பாஜக ஆதரவாளர்களால் தான் நிரப்பப்படுவார் இந்த கட்சி. அப்போ எப்படி தமிழ்நாட்டில் அது ஈடுபடும்? அவரை பாதுகாக்கும். அவருடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை அது பாதுகாக்க அவருக்கு ஒரு தலைவர் இமேஜ் வரும். சீமா ஒரு தலைவர், வைகோ ஒரு தலைவர், அதே போல் அவரும் ஒரு தலைவர். இப்போ திமுக வந்து ஓவர்டேக் பண்ண மாட்டார் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா? இல்லைங்க, அதெல்லாம் கனவுல கூட நடக்காதுங்க. கனவுல அவருக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்கு. இல்லை, இமேஜ் இருந்தால் கொள்கை இல்லை. கொள்கை தான் இங்கே முக்கியம். இல்லை, அவர் நிறைய டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் தானே பேசுகிறார். வளர்ச்சி திட்டங்களை பேசக்கூடியவங்க என்றைக்குமே மக்கள் ஆதரிப்பாங்க தானே? இல்லை, மக்களை ஆதரிப்பாங்கன்னா நீங்கள் திராவிட இயக்கம் அவருக்கு வந்து என்ன முகம்னா பாஜக முகம் இருக்கு. ஆமாம், அது பெருசாக இங்கே ஈடுபடாது. இல்லை, அதையும் தாண்டி ஒரு ஐபிஎஸ் முகம் இருக்கு இல்லையா? இல்லை, ஐபிஎஸ் முகம்லாம் அழிஞ்சு போய் தான் ஆர்எஸ்எஸ் முகம் அவருக்கு வந்துருச்சு. என்ன முகம்? இப்போ அண்ணாமலை நம்பி எந்த தலித்துகளும் வரமாட்டான். சரி, எந்த முஸ்லீமும் வரமாட்டான். ஆனால் ஓபிசி வருவாங்க. எந்த இல்லை, ஓபிசி அது ஒரு புரட்சிகர சமூகம் அல்ல. ஓபிசியில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நிறைய பர்சனலாகவே தெரிஞ்ச நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு மிக தீவிரமான ஒரு ஃபேன்ஸாக இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஹைப் அப்படியே அண்ணாமலைக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ எப்படி நீங்கள் வரமாட்டீங்க? அது வாய்ப்பு இல்லை. அதாவது விஜய்க்கு வந்து ஒரு ஒரு பிளைனான இமேஜ் இருந்தது. பாஜகவும் இல்லை, காங்கிரஸும் இல்லை, திமுகவும் இல்லை, எதுவுமே இல்லை. அவருக்கு ஒரு பிளைனான இமேஜ் இருந்தது. அதை விட ஒரு கிளீன் இமேஜ்னு சொல்லலாம். ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை. அண்ணாமலை பாஜக மிஸ்டர் கிளீன் தானே? இல்லை, நம்ம வெளியே இமேஜ்ல இல்லை. அதாவது நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். இவர் தாங்க நேர புத்தருக்கு அடுத்த அடையாளம் இவர் தானே சொல்லலாம். அது அவருக்கு பாஜக முகம் தான் அவருடைய முகம். சரி, நான் வெளிப்படையாக கேட்குறேன். அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணுவாரா? ரஜினிகாந்த் யாருக்கு? அவர் திமுக அடையாளம். திமுக அடையாளமா? அவர் சப்போர்ட்டே பண்ண மாட்டார். இல்லை சார், ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சியினுடைய சிஎம் வேட்பாளரே அண்ணாமலையாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டுலாம் ஊடகங்கள் வந்து இல்லை, அதெல்லாம் ஊடகம் அவங்க கற்பனைக்கு தெரிஞ்சதை பதிவு பண்ணுறாங்க. ரஜினி திமுக விட்டு எந்த காலத்திலும் வெளியே வர மாட்டாங்க. என்ன காரணம்? திமுகவுக்கு அவருக்குமான இன்னைக்கு அவ்வளோ பெரிய சொத்துக்களை காப்பாற்றி கொடுத்ததே கருணாநிதி தான். கல்யாண மண்டபம், ராகவேந்திர கல்யாண மண்டபத்தை போல் பல சொத்துக்களை பாதுகாத்து கொடுத்தது, பாதுகாத்து கொண்டதை ஜெயலலிதாவை எதிர்ப்பதற்கு பயன்பட்டது எல்லாமே திமுக தான். அதனால் அவர் வாழ்நாள் இப்போ 76 வயசு ஆகிப்போச்சு. மீதி காலமும் திமுக காலமாக இருக்குமே தவிர அவர் யாரு கூட ஆதரவை தரமாட்டார். விஜயோட கூட்டணி வைப்பாரா அண்ணாமலை, இல்லை தனிச்சு நிற்பாரா? இல்லைங்க, அதாவது விஜய்க்கு இப்போ யாரோட கூட்டணியும் தேவையில்லை. விஜய் எதிர்த்து அண்ணாமலை ஒரு 25 சீட் வாங்கினாருன்னா நீங்கள் சொல்லுகிறத யோசிக்கலாம். அப்போ நாம் தமிழர் நீம் தமிழர் ஆயிடுச்சு. அது கழுத தேஞ்சு நாம் தமிழர் திமுகவை தாங்கி பிடிக்க போகுது. அப்படியா? ஆமாம், நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் வச்சு பேசிட்டாங்க. ஆமாம், அது கேட்க நினைச்சேன். ஏன் சார் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவர் வீட்டுக்கு வந்து தாய்மாமா சீர் எடுத்துகிட்டு போனார்? காளிமுத்து அவருக்கு நட்பா? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து துர்கா தாய்மாமன் சீர். துர்கா தான் யார் அனுப்புது? அனிதா ராதாகிருஷ்ணன். நீங்கள் திமுகவோட கூட்டணி வந்துருங்க. ஏன்னா விஜயை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான தலைவன் வேணும் திமுக. உதயநிதிக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கணும். அண்ணன் திரும்ப நம்பினாங்க, போயிட்டு நடுத்தரோடு விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ எதிர்காலத்தில் இந்த இளைஞனை பாதுகாப்பதற்கு ஒரு வலுவான இயக்கமும் தலைவனும். என்ன காரணத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிற மாதிரி சீமானண்டம் போயிட்டு அங்கே சேர முடியும்? எப்படி போக முடியும்? பாசிபிலிட்டியே கிடையாது. திமுக வழிகத்தான் தான் கட்சியை தொடங்கி வச்சுதுன்றாரு நாம் தமிழ் கட்சியை. இல்லை, இப்போ அவர் திமுகவுடைய உதவியில் தான் இப்போ சமீப காலமாக அவர் கட்சியை நடத்துகிறார். சாட்டைக்கு 2 கோடி ரூபா கொடுத்து அந்த சேனல் ஆரம்பித்தாங்க. திருச்சி மாநாட்டுக்கு 4 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கிற சாட்டை மட்டும். சீமானுக்கு 25 கோடி ரூபா கொடுத்ததாக சொல்கிறாங்க. திமுகவை எதிர்ப்பதே இல்லையே. அவருக்கு ஒரே டார்கெட் யார்? விஜய் தான். திமுகவுக்கு டார்கெட்டு விஜய், சீமானுக்கு டார்கெட் விஜய். சீமானை இயக்குவதே சபரீசன் தான். முதல்ல இயக்குனது வேலுமணி, இப்பொழுது இயக்குவது
சபரீசன். அப்போ அவருக்கு என்ன தேவை? பணம் தேவை. அவருக்கு என்ன தேவை? தேவையானதை கொடுத்துட்டா அவர் வீரமணி மாதிரி தான். இல்லை, நீங்கள் சொத்து சேர்த்துட்டார் அண்ணாமலை, அதனால தான் பிஜேபியிலேருந்து விரட்டப்பட்டார், திமுகலேருந்து மிரட்டி பணம் வாங்கினார்லாம் சொல்கிறீங்க. அவர் மேலே வைக்கப்பட்ட இன்னொரு குற்றச்சாட்டுன்னு எடுத்துக்கலாம். அண்ணாமலை ஒரு பிராமண சமுதாயத்துக்கு எதிராக செயல்பட்டார். பாஜகவில் பிராமணர்களை எதிர்த்துட்டு ஒரு ஓபிசியினுடைய ஒரு 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 கம்யூனிட்டியினுடைய டெவலப்மெண்ட்லாம் உள்ளே கொண்டு வந்தார். அதனால் பிராமணர்கள்லாம் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் போட்டு கொடுத்ததுனால தான் அண்ணாமலைக்கு சீட்டு தரல, அவர் புறக்கணிக்கப்பட்டார், பிராமணர்களால் வீழ்த்தப்பட்டார் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, ஆர்எஸ்எஸ் விரும்பி தான் அண்ணாமலையை சேர்த்தாங்க. ஆர்எஸ்எஸ் பூரா என்ன முதலியாராக இருக்காங்க? இல்லை. இல்லை, தலித்துகளாக இருக்காங்க? இல்லை. யார் இருக்கா? மோஸ்ட்லி பிராமின். மோஸ்ட்லி இல்லை, பிராமின் மட்டும்தான். அதாவது மோடி பிராமணர், அமித்ஷா பிராமணர். இல்லை இல்லை, அவருக்கு சொல்றதை இவர் செய்யணும். நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாகிஸ்தான், அதாவது காந்தி கொலை நடந்ததற்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ்ல அத்தனை பேரையும் சேர்த்தான் மெம்பரை. அதற்கு முன்பு ஆர்எஸ்எஸ்ல யாரை மட்டும் சேர்ப்பான்? பார்ப்பனர்கள் மட்டும்தான் சேர்க்கப்படுவார். சரியா? சரி, பிராமணர்கள்லாம் எதிர்த்தா தானே சரி ஒரு கட்சியில் வந்தோம்னா யாரு? அண்ணாமலை தான். இல்லை, அதை பாஜகவே ரசிச்சுது. வேலை செய்கிறாயா, பரபரப்பா வேலை செய்கிறான், ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு ரசிச்சாங்க. இவர் திமுகவோடு பி டீமா மாறி சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் வசூல் பண்ணி கொடுக்குற ஆளாக எடப்பாடிகிட்ட மோதக்கூடிய ஆளாக மாறின பிறகுதான் பாஜக ரசிக்கணும். இதுதான் காரணம். நீங்கள் பாஜக பார்ப்பனர்களை வைத்திருந்தாலுமே பார்ப்பனர்களை விட நீங்கள் சொல்கிற மோடி, அமித்ஷா, அண்ணாமலை தான் அங்கே பவரில் இருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே பார்ப்பனர்கள் சத்திரியில் முன்னிறுத்தி தான் அரசியல் பண்ணுவாங்க. நீங்கள் 2000-3000 வருஷம் வரலாறு எடுத்தீங்கன்னா எந்த பார்ப்பனரும் ரத்தம் சிந்தியதே இல்லை. கடவுளே பார்ப்பனர்கள் கிடையாது. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டுமே தவிர தன்னுடைய, அதாவது அரசியல் என்பது ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அரசியல். அதுதான் அவர்களுடைய லாபி. பின்னிருந்து தான் செய்வான், முன்னுக்கே வரமாட்டான். உழைக்கக்கூடாது, உட்காந்து சாப்பிடணும். உழைக்கிறவன் கீழ் ஜாதி, உழைக்காதவன் மேல் ஜாதி. இப்போ அண்ணாமலையை இயக்கியது ஆர்எஸ்எஸ் பாஜக தான். மோடி, அமித்ஷா, நட்டா, ராஜ்நாத் சிங், இப்படி பல. சரி, இப்படி இருக்காதா ஒருவேளை அண்ணாமலை கட்சி தொடங்குவது ஒரு மறைமுக பிஜேபியினுடைய தூண்டுதலாக இருக்காதா? இல்லை, அப்போ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாஜக கட்சி ஆரம்பிக்க பின்னணியிலிருந்து இயங்குதுன்னா பாஜக தலைவராகவே நீடிக்க விட்டுருப்பாங்களே. பாஜக இவர் தேவையில்லைங்க. பாஜக இவர் தேவை கூட செய்தி வந்து நயனாகத்தில் மாற்ற போகிறாங்க மறுபடியும். அது இன்னும் 5 வருஷம் வந்துட்டு தான் இருக்கும். இன்னும் 5 வருஷம் தான் வந்து நீங்கள் அவர் மாற்றலைன்னா இரவோட இரவாக மாற்றிடுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் முக்குளத்தூர் செல்வாக்கு வேணும், அதுக்கு நயினார் வேணும். இல்லை, ஒரு முக்குளத்தூருடைய செல்வாக்கான தலைவர் நயினார் நாகேந்திரன். ஆமாம், ஏன்னா நீங்கள் நயினாரை விட முக்குளத்தூர் தலைவர் பாஜக இல்லை. ஓ, பாஜக இல்லை, அதான் செய்தி. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி, வணக்கம்.